இவாஞ்சலிஸ்ட் பால் பாலபாஸ்கரன் கொடுக்கும் அனுதினமும் சிலுவையை சுமப்போம் என்ற நிகழ்ச்சி மூலம் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் இதனை மற்றவர்களுக்கும் எடுத்துச் செல்ல வேண்டும் என்று உங்களை அன்புடன் வேண்டிக் கொள்கிறோம். தேவனுடைய கிருபையும் அன்பும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன். நான் இவாஞ்சலிஸ்ட் பால் பாலபாஸ்கரன். அனுதினமும் சிலுவையை சுமப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியில் மறுபடியும் என் சகோதரர்களையும் என் சகோதரிகளையும் என் நண்பர்களையும் சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அருமையான நேரத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு ஒதுக்கி தந்திருக்கிறார். இந்த நேரத்தில் கர்த்தருடைய வேத வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வது எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை அளிக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை என சொல்லப்படும் பொழுது அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தையே கர்த்தருடைய வார்த்தை எனப்படும். கர்த்தருடைய வார்த்தை என்பது எந்த காலத்திலும் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவையே பிரகடனப்படுத்துகிறது என்ற உண்மையை நாம் தெளிவாக அறிந்து அதனை உறுதியாக நம்முடைய இருதயத்தில் நிலைநாட்டி வைத்திருக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையே சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பிரகடனப்படுத்துகிறது என்பதை அறிந்து அதனை உறுதியாக நிலைநாட்டி வைத்திருக்க வேண்டும். இப்பொழுது நாம் வேத வார்த்தைக்கு போவோம். 1 ராஜாக்கள் 17:14. 1 ராஜாக்கள் 17:14. கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையில் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அப்போ இந்த வேத வார்த்தைக்கு நான் தெரிந்து கொண்ட தலையங்கம் பானையில் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை. கவனமாக மிக முக்கியமாக நாங்கள் அறிந்து வைத்திருக்கணும். இது ஒரு அருமையான ஒரு வாக்குத்தத்தம் நமக்கு தேவனால் தரப்பட்டிருக்கிறது. அதை விவரமாக பார்ப்போம். அப்பொழுது ஜெபத்திற்கு போவோம். அருமையானங்கள் பிதாவே எமக்கு சோஸ்திரம், பரலோகத்தின் தேவனே எமக்கு சோஸ்திரம். உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவை பலியாக சிலுவையில் ஒப்பு கொடுத்து அவருடைய வெளியேற பெற்ற இரத்தத்தினால் தேவரை நீர் எங்கள் எல்லோரையும் மீட்டுக்கொண்ட கிருபைக்காக உமக்கு சோத்திரம். இந்த நேரத்தில் இதனை கேட்டுக்கொண்டிருக்கிற என் சகோதர சகோதரிகள் நண்பர்கள் எல்லோரையும் தேவரீர் ஆசீர்வதித்து அபிஷேகித்து பிரகாசமான மனக்கண்களை அவர்களுக்கு கொடுத்து உம்முடைய வேத வார்த்தைகளை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அவர்களுக்கு கொடுத்தருள வேணும் என்றும், அதே நேரம் அடியேனையும் அபிஷேகித்து உம்முடைய வேத வார்த்தைகளை நிதானமான முறையில் போதிக்கத்தக்கதாக உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் அவரே முன்னின்று போதனை செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்டுக்கொள்கிறேன் பிதாவே. Amen and amen and amen. Hallelujah, hallelujah, hallelujah. Thank you Jesus. Praise the Lord, praise the Lord, praise the Lord. அப்போ இந்த பானையில் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை. இது ஒரு தேவனுடைய வார்த்தை என்பதை நாம் தெளிவாக அறிந்து வைத்திருக்க வேண்டும். இது அந்த நேரத்தில் கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு வாக்குத்தத்தம். அப்போ இந்த வாக்குத்தத்தம் யாருக்கு கொடுக்கப்பட்டது என்று சொன்னால், ஒரு புறஜாதியான ஒரு விதவைக்கு எலியாவினால் கொடுக்கப்பட்டது. அப்போ எந்த சூழ்நிலையில் இந்த வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டது? இந்த வாக்குத்தத்தத்தை பெறுவதற்கு நாம் தகுதி உள்ளவர்களாயின் எந்த நிபந்தனைகளை நாம் நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி அதனை கிறிஸ்தவர்கள் கேட்கிறது நியாயமானது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். நாம் முதலில் அறிய வேண்டியது என்னென்று சொன்னால் மிக முக்கியமான 2 வேத வாக்கியங்களை. அப்போ அந்த கேள்விகளை கேட்டு அதற்குரிய பதிலை நாங்கள் அடைவதற்கு முதல் 2 மிக முக்கியமான வேத வாக்கியங்களை நாம் அறிந்திருக்க வேண்டும். அது என்னென்று சொன்னால், இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார் என எபிரேயர் 13:8 சொல்லப்பட்டிருக்கிறதையும், நான் கர்த்தர்
நான் மாறாதவரென மல்கியா 3:6 சொல்லப்பட்டிருப்பதையும் ஞாபகப்படுத்தி கொள்ள வேண்டும். அப்போ சரியான பதிலை பெறுகிறதற்கு முதல் இந்த வேத வாக்கியங்களை நாம் ஞாபகத்தில் வைத்திருக்க வேண்டும். அவர் பழைய ஏற்பாட்டில் சொல்லி இருந்தால் அது புதிய ஏற்பாட்டிலும் செல்லுபடியாகிறது என்பதனை நாம் அறிந்திருக்க வேண்டும். இப்போ இதனை அறிவதற்கு 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே இருந்து 16ஆம் வசனம் வரையும் சொல்லப்பட்டிருப்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். இப்பொழுது 1 ராஜாக்கள் 11 இருந்து ஆரம்பிப்போம். 1 ராஜாக்கள் 17:1. கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின் படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அப்போ எலியா என்பதனுடைய பொருள் என்னென்று சொன்னால், அப்போ 1 ராஜாக்கள் 17:1 சொல்லப்பட்டிருக்கிற ஆவிக்குரிய பொருளை சுருக்கமாக பார்ப்போம். எலியா என்ற பெயரின் பொருள் யெகோவாவே தேவன். அப்போ எலியா என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் யெகோவாவே தேவன். இவன் மிகப்பெரிய ஒரு தீர்க்கதரிசியாக அப்பொழுது கணிக்கப்பட்டான் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சடுதியாக அவன் பரிசுத்த ஆவியானவரால் எவ்வித முழக்கம், எவ்வித சங்கீத கருவிகளின் பெருமுழக்கம் இல்லாமல் இவன் கொண்டு வரப்படுகிறான். ஊரங்கேண்டு தெரியாது, இவன் வாழ்ந்த கிராமம் என்னென்று தெரியாது, யாருடைய மகன் என்றது ஒரு விவரமும் இல்லை. சடுதியாக பரிசுத்த ஆவியானவர் இந்த மனுஷனை கொண்டு வரார். இவன் மிகப்பெரிய ஒரு தீர்க்கதரிசி என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இப்படி இருக்க ஆகாபினுடைய என்ன நடந்தது என்று சொன்னால், ஆகாபினுடைய தேவனாகிய பாகால் இயற்கை சக்திகளாகிய நீர், நிலம், காற்று, நெருப்பு ஆகியவற்றின் மேல் கட்டுப்பாடு உள்ளவன் என்று பாகாலின் தீர்க்கதரிசிகள் இஸ்ரவேலியர்களை நம்ப பண்ணி அவர்களின் விசுவாசத்தை கவிழ்த்து போட்டார்கள். அப்போ பாகாலுக்குத்தான் அந்த சக்திகள் எல்லாம் உண்டு என்று சொல்லி ஜனங்களுக்கு சொன்னதன் நிமித்தம், இஸ்ரவேலியர்களுக்கு சொன்னதன் நிமித்தம் இஸ்ரவேலியர்களுடைய விசுவாசம் திசை மாறி போய்விட்டது. இஸ்ரவேலியர்கள் யெகோவாவிட்டு திரும்பி பாகாலுக்கு அவர்கள் திசை திருப்பப்பட்டு விட்டார்கள். ஆனால் எலியா என்ன சொல்கிறான் என்று சொன்னால், அப்படி அல்ல, யெகோவாவே இயற்கை சக்திகளின் மேல் கட்டுப்பாடு உள்ளவர் என்பதை இஸ்ரவேலியர்களுக்கு வெளிப்படுத்தி அவர்களை யெகோவாவிடம் திருப்பும் பொருட்டு, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என பரிசுத்த ஆவியானவரால் ஏவப்பட்டு கூறியிருந்தான். யெகோவாவே இதை கூறினார் என்பதற்கு சாட்சியாக இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். கவனமாக கேட்டுக்கொள். மிக முக்கியமான ஒரு விஷயம். அவன் என்ன சொல்கிறான் என்று சொன்னால், அதாவது யெகோவாவிட்ட நான் யெகோவாவுக்கு முன்பாக நின்று சொல்லுகிறேன் என்று சொல்லி அவருடைய அதிகாரத்தை உபயோகிக்கிறேன் என்று சொல்லி அவன் சொல்கிறான். அப்போ பாகாலினால் யெகோவாவின் கட்டளையை மீறி மழையை வருவிக்க முடியவில்லை. இதன் மூலம் பாகாலினுடைய இயலாமை இஸ்ரவேலியர்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. 1 ராஜாக்கள் 17:2 பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது எப்படி எனில், எலியா எல்லாவற்றிலேயும் வேத வசனத்தின்படியே செய்தான், ஆனபடியால் அவ தவறி போவதற்கில்லை. இதுதான் மனுஷன் கிறிஸ்தவர்களில் இருக்கிற ஒரு பெரும் பிரச்சனை. செய்கிறது தேவ வசனத்தோடு அவர்கள் அதை செய்ய வேணும். அப்போ தேவ வசனத்தோடு செய்வார்களாக இருந்தால் ஒரு காலமும் ஒன்றும் பிழைக்கப் போவதில்லை. எலியா அப்படியே செய்தான். 1 ராஜாக்கள் 17:3
நீ இவ்விடத்தை விட்டு கீழ்த்திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராக இருக்கிற கேரித்தா சண்டையில் ஒழித்து கொண்டு என்பதன் ஆவிக்குரிய பொருளை பார்ப்போம். அப்போ கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், எலியாவுக்கு சொல்லுகிறார் என்ன மாதிரி என்றால், நீ கேரித்தா சண்டைக்கு போய் நின்று அங்கே ஒழித்திரு, கேரித்தா சண்டையில் ஒழித்து கொண்டிரு என்று சொன்னார். அப்போ கேரித் என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்ன என்று சொன்னால் செப்பரேஷன், விலகி இருத்தல் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எலியா இஸ்ரவேலிலே இருந்தான், ஆயினும் கேடு நிறைந்த மோசமான துன்மார்க்கராகிய இஸ்ரவேலரை விட்டு விலகி அவர்களுடைய அழுக்கப்படாமல் அவன் விலகி இருக்க வேண்டும் என்று தேவன் கட்டளையிட்டார். விசுவாசிகளாக இருக்கிற நாம் இந்த உலகத்தில் வாழ வேண்டும், ஆனால் உலகமாக வாழக்கூடாது. இதே நிபந்தனை கொரிந்திய கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமல்ல, நமக்கும் சேர்த்து பரிசுத்த ஆவியானவரால் பவுல் அப்போஸ்தலர் மூலம் கொடுக்கப்பட்டது. இது பற்றி 2 கொரிந்தியர் 6:14-19 அந்நிய நுகத்தில் கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். மிக முக்கியமான ஒரு வேத வாக்கியம். அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தமேது, ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியமேது, கிறிஸ்தவுக்கும் பெரியாளுக்கும் இசைவேது, அவ்விசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது, தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தமேது. நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாயிருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்களே. ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானவைகளை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாயிருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாக இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமை உள்ள கர்த்தர் சொல்லுகிறார் என சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இது கொரிந்திய கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் சொல்லவில்லை, உலகத்தில் இருக்கிற சகல கிறிஸ்தவர்களும் சொல்லப்பட்டிருக்கிறது. அவ்விசுவாசிகளோட விசுவாசிகளுக்கு பங்கேது, அவர்களை விட்டு நீங்கள் விலகுங்கள். அப்படி நீங்கள் விலகுவீர்களாய் இருந்தால் நீங்கள் எனக்கு குமாரர்களும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமை உள்ள கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அப்போ கொரிந்தியர்களுக்கு அப்படி சொல்லப்பட்டது, சகல கிறிஸ்தவர்களுக்கும் அப்படியே சொல்லப்படுகிறது. விசுவாசிகளாகிய நமக்கும் சேர்த்தே சொல்லப்பட்டிருக்கிறது. நாமும் அவருடைய வார்த்தைக்கு செவி கொடாவிட்டால் நாமும் அவருடைய குமாரர்களும் குமாரத்திகளாகவும் இருக்க முடியாது. அப்போ அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காவிட்டால் அவர்கள் யாருடைய பிள்ளைகள் என்று சில பேர் கேட்கிறார்கள். அவர்கள் பிசாசினுடைய பிள்ளைகள் என்பது பற்றி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவான் 8:44 நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாயிருக்கிறீர்கள், அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலபாதகனாக இருக்கிறான், சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலைநிற்கவில்லை, அவன் பொய்யனும் பொய்யவுக்கு பிதாவுமாயிருக்கிறபடியால் அவன் பொய் பேசும் பொழுது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான் என கூறியிருந்தார். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அநேகமான கிறிஸ்தவர்கள் ஒரு கால உலகத்திலும் மற்ற கால கர்த்தரிடத்திலும் பெற்றிருக்கிறார்கள். அவர்கள் கர்த்தரிடத்திலிருந்து ஒன்றையும் பெற்றுக்கொள்ள முடியாது என்பதை பற்றி யாக்கோபு 17:8 அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாயிருக்கிறான் என சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியே இஸ்ரவேலியர்கள் என்ன கேட்டால், எங்களுக்கு பாகாலம் வேண்டும், எங்களுக்கு யெகோவாவும் வேண்டும் என்று அவர்கள் விரும்பினார்கள். அப்படியே அநேகமான கிறிஸ்தவர்களும் தங்களுக்கு கர்த்தரும் வேண்டும், உலகமும் வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள். இதன் பிரதிபலன் மழை இல்லை,
இதன் ஆவிக்குரிய பிரதிபலன் பரிசுத்த ஆவி அவர்களுக்கு உதவுவதில்லை. அநேகமான கிறிஸ்தவர்களில் பரிசுத்த ஆவியானவர் இருந்தும் அவர் செயற்படுவதில்லை. அவர்கள் பரிசுத்த ஆவியானவரை செயற்பட அனுமதிப்பதில்லை. இதன் நிமித்தமே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாய் இருக்கிறபடியினால் உன்னை என் வாயில் நின்று வாந்தி பண்ணி போடுவேன் என கூறியிருக்கிறார். அவர்கள் கேரீத்துக்கு போக வேண்டும். அதன் பொருள் பிரிந்திருப்பதே தவிர ஒதுங்கி இருப்பதல்ல. உலகம் செய்வதை நாம் செய்யாதிருப்போமாக. பிரிந்திருப்பதே மீட்கப்பட்டோருடைய பலனாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக 1 ராஜாக்கள் 17:4 போவோம். அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய், அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றார். இதனுடைய ஆவிக்குரிய பொருளை பார்ப்போம். கர்த்தர் தான் உருவாக்கின இயற்கை சக்திகள் மீது கட்டுப்பாடு உள்ளவர். அப்படியே தான் உருவாக்கிய ஆகாயத்தின் கீழ் உள்ள சகல பறவைகளின் மீதும் கட்டுப்பாடு உள்ளவர் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவருடைய வளங்கள் முடிவில்லாதது. அநேகமான கிறிஸ்தவர்கள் காகங்களாக இருக்கிறார்கள். அவர்கள் தமக்குள் நாங்கள் என்ன செய்வோம், தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு நம்மிடத்தில் ஒன்றுமில்லையே என்று கவலைப்படுகிறார்கள். ஆனால் அவர்கள் அறிய வேண்டியது என்னவெனில், காகங்கள் இல்லாவிட்டால் யார் எலியாவை போஷிப்பான்? எலியா பட்டினியினால் மரித்திருப்பானே. தேவன் காகத்தையும் உபயோகித்தார், கழுதையையும் உபயோகித்தார். எண்ணாகமம் அதிகாரம் 22. அவர் நம்மையும் பாவிப்பார் என்று சொல்லி கிறிஸ்தவர்கள் திடமடைந்து கொள்ள வேண்டும். அவர் எங்களை விடமாட்டார், அவர் எங்களையும் உபயோகிப்பார் என்று சொல்லி கிறிஸ்தவர்கள் தங்களை திடப்படுத்தி கொள்ள வேண்டும். இது பற்றி ரோமர் 10:14-15 அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்ளுவார்கள்? அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? அனுப்பாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாக அறிவிக்கிறவர்களுடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவர்கள் என்று எழுதியிருக்கிறது என தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. கிறிஸ்தவர்கள் இல்லாவிட்டால் மரித்து கொண்டிருக்கும் இந்த உலகத்துக்கு யார் சுவிசேஷத்தை எடுத்து செல்ல முடியும்? ஆகவே அவர்களுக்கு பெரும் பொறுப்பும் பெரும் ஆசீர்வாதமும் தயாராக இருக்கிறது என்பதனை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக 1 ராஜாக்கள் 17:5 போவோம். அவன் போய் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யோர்தானுக்கு நேராக இருக்கிற கேரித்தாற்றண்டையில் தங்கியிருந்தான். காகங்கள் அவனுக்கு விடிய காலத்தில் அப்பமும் இறைச்சியும், சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது. தாகத்துக்கு அந்த ஆற்றின் தண்ணீரை குடித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதனை ஒருவன் நிராகரிப்பானாகில் தேவன் தன்னுடைய சிருஷ்டிகளின் மேல் முற்று முழுவதும் ஆளுகை செய்கிறார் என்பதையும் நிராகரிக்கிறான். தேவனுக்கு சகல வல்லமை உண்டு. ஆனால் வேத வார்த்தையின்படி மத்தேயு 10:29-31 ஒரு காசுக்கு 2 அடைக்கலாங்குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா? ஆயினும் உங்கள் பிதாவின் சித்தம் இல்லாமல் அவைகளில் ஒன்றாகிலும் தரையிலே விளையாது. உங்கள் தரையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. ஆதலால் பயப்படாதிருங்கள். அநேக அடைக்கலாங்குருவிகளை பார்க்கலாம் நீங்கள் விசேஷித்தவர்களாயிருக்கிறீர்கள் என சொல்லப்பட்டிருக்கிறது. எலியா அப்பத்தை பிரதிபலிக்கும் வேத வார்த்தையை சாப்பிட்டான். இதன் பொருள் அவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தான். அவன் இறைச்சியை சாப்பிட்டான். இதன் பொருள் அவன் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தான். சுருக்கமாக சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை அனுதினமும் அவன் விசுவாசித்தான். லூக்கா 9:23. புதிய ஏற்பாட்டிலும் இதே மாதிரியே சொல்லப்பட்டிருக்கிறது.
லூக்கா 9:23 ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று சொல்லி லூக்கா 9:23 சொல்லப்பட்டிருக்கு. அப்போ எலியாவும் அதையே செய்தான். அவன் இறைச்சியை சாப்பிட்டான், அப்பத்தை சாப்பிட்டான், இறைச்சியை சாப்பிட்டான். அப்போ அது ரெண்டும் பிரதிபலிக்கிறது என்ன? சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவையே சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவையே பிரதிபலிக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவனில் பரிசுத்த ஆவியானவர், அதை செய்வீர்களாயிருந்தால் பரிசுத்த ஆவியானவர் அசைவாடுவார் என்று சொல்லி ரோமர் 8:2 தெளிவாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்ன பாவமரணம் என்றும் பிரமாணத்தில் நின்று விடுதலை ஆக்கிட்டே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அவன் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தான். ஆனபடியால் பரிசுத்த ஆவியானவர் அவனில் வல்லமையாக செயல்பட்டார். ரோமர் 8:2 படி. இதன் மாதிரியே கர்த்தர் அனுப்பிய போஜனமும் ஆற்று தண்ணீரும் ஆகும். அடுத்ததாக 1 ராஜாக்கள் 17:7 தேசத்தில் மழை பெய்யாதபடியினால் சில நாளுக்கு பின்பு அந்த ஆறு வற்றி போயிற்று. இதனுடைய ஆவிக்குரிய பொருளை கொஞ்சம் விபரமாக நாம் அறிய வேணும். இதனிலிருந்து ஆவிக்குரிய படிப்பினையை 2 மிக முக்கியமான ஆவிக்குரிய படிப்பினையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். முதலாவதாக, தேவன் நாம் இருக்கும் இடத்தை விட்டு நம்ம நகர்த்த தயாராகும் பொழுது நம்முடைய ஆறு வற்றி போகும். 2வதாக, ஆற்றை இடவிடாமல் 2 வருட காலமாக பார்த்து அதை வற்றி போவதை காணும் போதே மக்களுடைய துன்பங்களை எலியா உணரக்கூடியதாக இருந்தது. அதுவே ஆத்தும தாகத்தின் ஆரம்பம். அப்போ ஒரு ஊழியக்காரனுக்கு மிக முக்கியமான தேவை ஆத்தும தாகம். அந்த ஆத்தும தாகத்தை எலியா பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக இப்போ ஆறு வற்றி போனதை அவன் தன் கண்ணால் காணக்கூடியதாக இருந்தது. அப்படியா இருந்தால் ஜனங்கள் எவ்வளவு கஷ்டப்படுவார்கள் என்று சொல்லி அவன் சிந்தித்து வேதனைப்பட்டு ஆத்மதாகம் அவனில் வர வேணும் என்பதற்காக அப்படி தேவன் செய்தார். அப்படியே நமக்கும் செய்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக 1 ராஜாக்கள் 17:8-9 அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர், நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத்தூருக்கு போய் அங்கே தங்கியிரு, உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார். இதன் பொருள் சீதோன் ஒரு புறஜாதியினர் வசிக்கும் ஊராகும். கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். அப்போ சீதோனுக்கு போகுமாறு எலியா வற்புறுத்தப்பட்டான். எலியாவுக்கு போவதற்கு விருப்பம் இல்லை. எலியா குழப்பம் அடைந்தான். ஆனால் தேவனோ உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார். பயப்பட தேவையில்லை. அங்கே ஒரு விதவையை நான் தயார் பண்ணி வைத்திருக்கிறேன், அவள் உன்னை பராமரிப்பாள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருந்தார். அவளோ வறுமையினால் பாடிப்போ இருந்தால், சாகம் தருவாயில் இருந்தாள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் இந்த பூமியில் இருக்கும் பொழுது இது பற்றி லூக்கா 4:25-26 அன்றியும் எலியாவின் நாட்களிலே 3 வருஷமும் 6 மாதமும் வானம் அடப்பட்டு தேசமங்கும் மிகுந்த பஞ்சம் உண்டாயிருந்த போது இஸ்ரவேலுக்குள்ளும் அநேக விதவைகள் இருந்தார்கள். ஆயினும் எலியா சீதோன் நாட்டில் உள்ள சரப்தா ஊரில் உள்ள ஒரு விதவையினிடத்திற்கு அனுப்பப்பட்டாலே அல்லாமல் மற்றொருத்தியினிடத்துக்கும் அனுப்பப்படவில்லை. அப்போ கவனாக்கிழங்கோ, ஆயினும் எலியா சீதோன் நாட்டில் உள்ள சரப்தா ஊரிலிருந்து ஒரு விதவையினிடத்திற்கு அனுப்பப்பட்டானே அல்லாமல் மற்றொருத்தியினிடமும் அனுப்பப்படவில்லை என கூறுகின்றார். அப்போ இஸ்ரவேலோட எந்த விதமான தொடர்பும் இல்லாமல் எலியா இருந்தான் என்றதை ஆண்டவர் இந்த பூமியிலே இருக்கும் பொழுது தெளிவாக சொல்லியிருந்தார். அப்போ கிறிஸ்தவர்களாகிய நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது ஏராளம்.
தேவனுடைய கையை குறுக பண்ணுவது நாமே என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். எலியா காகத்தினால் கொடுக்கப்பட்ட ஆகாரத்தை விரும்பி இருக்க மாட்டான். ஏன் அவன் விரும்பி இருக்க மாட்டான் என்று சொன்னால், காகம் ஒரு சுத்தமில்லாத ஒரு பறவை. எலியா இப்பொழுது தனக்கு விருப்பம் இல்லாத அடுத்ததாக புறஜாதியிடம் எலியா அனுப்பப்படுகிறான். இதன் மூலம் எலியாவுக்கு தேவன் போதிப்பது என்னவெனில், கர்த்தருடைய கிருபையே முக்கியமானது, பிரமாணங்கள் அல்ல. அப்போ நீங்கள் கவனமாக இருக்க நாங்கள் தெளிவாக அறிந்து கொள்ளணும். இந்த 2 விஷயத்தில் எலியா பெரும் குழப்பம் அடைந்து போயிருக்கிறான். அசுத்தமான ஒரு பறவை மூலமாக போஜனம் அனுப்பப்படுவதான அவன் குழப்பமாக இருந்தான். என்று சொன்னால், அசுத்தமான பறவைகள் தொடர்பு வைக்கக்கூடாது என்று ஆண்டவர் பிரமாணமாக சொல்லியிருக்கிறார். நியாய பிரமாணமாக ஏற்கனவே சொல்லியிருக்கிறார். அதே மாதிரி புறஜாதிகள் அசுத்தம், அவர்களும் அசுத்தமானவர்கள், அவர்களோட போய் சேரக்கூடாது என்று இஸ்ரவேலியர்களுக்கு பிரமாணமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இப்போ என்ன மாதிரி என்றால், ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறார், அசுத்தமான பறவை மூலம்தான் நான் உனக்கு சாப்பாடு அனுப்புவேன் என்று சொல்லி அனுப்பியிருந்தார். அடுத்ததாக, நீ யார் அசுத்தம் என்று நினைக்கிறியோ அந்த மனுஷரிடத்தில் உன்னை பராமரிக்கிறதுக்கு நான் அனுப்ப போகிறேன். எலியாவே, நீ அறிய வேண்டிய மிக முக்கியமான உண்மை இருக்கு. அது கிறிஸ்தவர்களுக்கும் அந்த உண்மை இருக்கு என்பதை நாம் அறிந்து கொள்ள வேணும். இப்போ என்ன அந்த உண்மை என்று சொன்னால், அதாவது என்னுடைய கிருபைதான் முக்கியமானது, அதுதான் மிக முக்கியமானதே தவிர என்னுடைய பிரமாணம் அல்ல. என்னுடைய பிரமாணம் அல்ல என்பதை எலியாவே நீ அறிந்து கொள்ள வேணும். அப்போ பிரமாணங்களாக செய்கிறதுனால, பிரமாணங்கள் நல்லதுதான், ஆனால் பிரமாணங்களை செய்கிறதுனால ஒரு நன்மையும் ஒருவருக்கும் ஏற்பட போவதில்லை. அது மதத்தை பலப்படுத்துமே தவிர, அது சுய நீதியை பலப்படுத்துமே தவிர தேவநீதிக்கு இழுத்து செல்லாதென்ற உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். என் கிருபையினாலேயே அதுகள் முழுக்க சாத்தியமாகும். நான் சிலுவையிலே என் குமாரனை அனுப்பி உங்களுக்காக அவர் தன்னை பலியாக சிலுவையில் ஒப்பு கொடுத்து அவர் தன்னுடைய இரத்தத்தை சிந்தி உங்கள் பாவத்தில் இருந்து உங்களுக்கு விடுதலை தந்து ஒரு நீதியை உங்களுக்கு தந்திருக்கிறார். அவர் சிலுவையில் ஏற்படுத்தின நீதியை உங்களுக்கு தருகிறார். அந்த நீதியை நீங்கள் தொடர்ந்து விசுவாசிக்கும் பொழுது சிலுவை மூலமாக கிருபை உங்களுக்கு கிடைக்கிறது. அந்த கிருபை தான் உனக்கு மட்டுமல்ல, எலியாவுக்கு மட்டுமல்ல, மற்ற முழு ஜனங்களுக்கும் அந்த கிருபை தான் முக்கியமானது. அந்த கிருபைக்காகவே அதுதான் மிக முக்கியமானது. சிலுவையில் எல்லாம் முடிந்தது என்று இயேசு கிறிஸ்து தன்னை பிரகடனப்படுத்தின உடனே அந்த கிருபை சிலுவை மூலமாக முழு மனுஷருக்கும் கிடைத்தது. எல்லாரும் அதனை பெற்றுக்கொள்ள வேண்டும். இப்பொழுது நேரம் சமீபமாகிவிட்டது. அடுத்த செய்தியில் இன்னும் கொஞ்சம் விவரமாக பார்ப்போம். அது வரைக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கமும் உங்களுக்கு தாராளமாக கிடைப்பதாக இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த பிதாவே. ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். இந்த செய்தி உங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு மிகவும் உதவியாக இருக்கும் என நாம் நம்புகிறோம். மேலதிக விவரங்களுக்கு 647-465-1224 தொலைபேசி மூலமும் www.crosswayministries.ca வெப்சைட் மூலமும் paulbalabhaskaran@gmail.com இமெயில் மூலமும் www.facebook.com/crosswayministries ஃபேஸ்புக் பேஜ் மூலமும்